உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ்ஸஸ் யுவன். இத நீங்க எப்பவும் தான் சொல்றீங்க. வீட்டு ட்ரெஸ்ல இருந்தாலும் சொல்லுவீங்க. ஆனா சரியா தானே சொல்றேன். அழகா இருந்தா அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க அழகா தெரியறதுக்கு அழகான ட்ரெஸ் போட்டா போதும். அப்படியா? என்னோட கண்களால பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணுனா அது நீங்க தான். தேங்க்யூ. என் புள்ள மேலயும் என் மருமக மேலயும் யாரு கண்ணும் பற்றக்கூடாது. இந்த மீடியா அஃப்கோர்ஸ் பாட்டி தான் கூப்பிட்டுருப்பாங்க. வேணா இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? கோவமா இருக்கீங்களா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. இன்வைட் பண்ணிருக்காங்க போல. திரும்பி போயிடுங்கடான்னு சொன்னா நல்லா இருக்காதா? கேன் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ, இன்னைக்கு ஒரு நாள் இந்த லைம் லைட் எல்லாம் பொறுத்துக்குவீங்களா? அதுவும் இவ்வளவு பிரிட்டியான ஃபேஸை எதுக்காக எல்லாருக்கிட்ட இருந்தும் மறைக்கணும்? யுவனோட வைஃப் உலகத்திலே அழகான பொண்ணு இந்த உலகம் பார்க்கட்டுமே. ஐ அம் ரியலி சாரி. இந்த உலகத்தை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஒருத்தரை பத்தி மட்டும்தான் எனக்கு கவலை. நான் யாருக்காக இப்படி ஒளிறேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? இந்த வீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? நான் எதை தேடுறேனோ அதெல்லாம் இங்க கிடைக்கும்னு தோணுது. அப்படியா? எப்படி தெரியும்? ஓ ஜோசி ஏதாவது பாத்திருப்பீங்க தானே? ஃபீலிங் வருது. நீங்களும் உங்க ஃபீலிங்ஸும் மோகன். இன்னைக்கு இந்த காத்து கூட வித்தியாசமான ஃபீலிங் கொடுக்குது. ஏன் கொடுக்காது? All my blessings. Happy anniversary, Radhika. தேங்க்யூ so much, மம்மி. Oh, how cute. So, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அண்ட் கல்யாணம் ஆனப்போ இவங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அது என்னன்னா ஒவ்வொரு வருஷம் ஆனிவர்சரிக்கும் ஒரு டைமண்ட் ரிங் கிஃப்டா கொடுப்பேன். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அந்த டைமண்ட் ரிங்கோட ஒரு கேரட் அதிகமாகும். So, as per the promise, It's beautiful. not more than you. புரோக்கர் சார், எங்க இருக்கீங்க? இந்த ஆளு எங்க தான் போனான்னு தெரியலையே. என்ன மனுஷன் இருந்தாலும் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. பாத்தீங்களா? இப்ப என்னாச்சு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு? நீ ஏன் ஃபீலிங்ஸை விட உன் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, நீ ஒரு வேலை பண்ணு. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஆ உங்ககிட்ட என்னோட ரொம்ப விலை உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கு. ஐயோ சாரி. இட்ஸ் ஓகே. மம்மி, நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். அல்காமா. அட, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா போறா? யாரோ இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ Thank you. கட்டர் சார். வாங்க பார்ட்டி பண்ணலாம். ஆ? தேங்க்யூ ஸோ மச். சார் சாரி சார் சாரி அதான் ராத்திரி இந்த நேரத்துல இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல சார், அப்படியே சுத்தி பார்க்கலாமா? ஓபன் ஜீப்ல உட்கார வச்சு இல்ல, கட்டி போட்டு கூட்டு போவேன், இழுத்து கூட்டு போவேன். சார், நாளைக்கு திரும்பி வந்து யோ, பார்க்கலாம் சார். யோ, சார், யோ, ஓடாத. சார், போயிட்டு வரேன் சார். சார், நான் வரேன் சார். என்னாச்சு? எனக்கு என்னமோ இந்த வீடு என் சொந்தக்காரங்க வீடு மாதிரியே தோணுது. நிச்சயமா இந்த கோடீஸ்வரன் நமக்கு சொந்தக்காரனா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஐ மீன் 2 கோடீஸ்வரங்க, நான் 2 பேரையுமே மடக்கிடுவேன். ஜஸ்ட் இமேஜின் மோகன், நீங்க அப்புறம் அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. டெல்லியில என்ன, லண்டன், பாரிஸ், நியூயார்க் இப்படி எல்லா இடத்துலயும் வீடு இருக்கும். பாருங்களேன், வீட்டுக்கு வெளியிலே எவ்வளவு அழகா இருக்குன்னா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ஜோக்கா? ஆமா, அதுக்கு ஐ லைக் ஜோக்ஸ் பட் நாட் திஸ் ஒன். வெரி ஃபன்னி. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.